சி டி ஃபோட்டோஸ் டென் ஜாட்சன் ஜூ. ஸோ கான் என்றவர் என்ன பண்றாரு அப்படின்னு நீங்க செக் பண்ணும். ஸோ 2 பேஜும் எடுத்துட்டீங்கன்னா ஸோ கான் என்றவர் என்ன பண்றாரு? வாட் ஸ்மார்ட் கான்? சாப்பிட்றாரு. சாப்பிட்றாரு. அப்புறம் இங்க என்ன பண்றாரு? பேசுறாரு. பேசுறாரு. சாப்பிடுறாரு, பேசுறாருன்ற வேர்டுக்கு உங்களுக்கு ஜெர்மன்ல தெரியுமா? சாப்பிடுறாரு பேசுறாருன்னா இல்ல மேம், எனக்கு தெரியாது. தெரியாதா? சாப்பிடுறாருன்னா எஸ்என் அந்த வேர்ப், பேசுறாருன்னா ஸ்ப்ரெஷன் ஸ்பீக். ஓகேங்களா? பாக்குறாருன்னா ஜேஎன். ஸோ இந்த வேர்ப் எல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அப்பதான் நம்மளால பேச முடியும். ஏன் நம்மளால ஒரு லாங்குவேஜ் பேச முடியலன்றதுக்கான ரீசன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நிறைய வார்த்தை தெரியாததுனால, vocabulary தெரியல. கரெக்ட்டுங்களா? அந்த vocabulary தெரிஞ்சா நம்ம எந்த லாங்குவேஜ் வேணாலும் பேசலாம் இல்லைங்களா? ஸோ எல்லா லாங்குவேஜுக்கும் அடிப்படை என்னது? லாங்குவேஜ் பேசணும்னா நம்மளுக்கு vocabulary தேவை. அது நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். நீங்க ஜெர்மன் படிக்கிறீங்கன்னா அவ்வளோ ஈஸி எல்லாம் கிடையாது. ஆனா நீங்க எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போட்டு இன்ட்ரெஸ்டா படிச்சீங்கன்னா கஷ்டமானது கூட ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த நாங்க இங்க சில ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து எந்த போட்டோக்கு மேட்ச் ஆகும் அது சொல்லுங்க. ஓகேங்களா? கான் கேட் இன் தி மென்சா. ஃபர்ஸ்ட் போட்டோ. ஓகே இல்ல மேம், டி. டியா? மென்சானா என்ன தெரியுங்களா? இல்ல மேம், அது நேம் நினைச்சு. நேம் கிடையாது. நேம் அப்படின்னா கேண்டீன். மென்சானா என்னது? கேண்டீன். கேண்டீனுக்கு எந்த போகுது? எந்த பிக்சர் சொல்லுங்க? பி பி பி. ஓகே, பி. சோ அப்பனா நீங்க இந்த இடத்துல என்ன போடணும்? பி. பே. நீங்க ஜெர்மன்ல சொன்னீங்கன்னா பே. பே. கான் ட்ரிஃப்ட் மாரி. இது எந்த பிக்சர்? So can gate na to go. Gehen the gate. ஓகேங்களா? Treffen, trift, treffen அப்படின்னா என்ன வேர்ட்? மீட், டு மீட். சோ மாரிய மீட் பண்றாரு. எந்த இடத்துல? ஒரு டி இல்ல மேம். இதுல எது மாறி? சோ டே, டே. மேம் அது எப்படி இவங்க மாறி 2 பிக்சர்ல லேடி இருக்காங்க. 2 பிக்சர் இருக்கு. இந்த பிக்சருக்கு ஒரு இது இருக்குல்ல. அது வரும்போது நான் சொல்றேன். அப்பதான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். சரிங்களா? நீங்க கேட்டது கரெக்டான டவுட் தான். இப்ப நீங்க எதுவா இந்த மாதிரி 2 வேர்ட்ஸ் இருக்கு, எதுன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்க கடைசியில போகிற வரைக்கும் அப்பதான் நீங்க கண்டுபிடிச்சிடலாம் என்னதுன்னு. எப்பவுமே பென்சில்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ரப் பண்ணி எழுதிக்கிற மாதிரி. ஏர் ஃபேட் இன் தி யூனி. ஃபாரின்னா என்னது? நீங்க முதல்ல இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து கேஹன்னா டு கோ. ட்ரெஃபன். ட்ரெஃபன்னா டு மீட். ஓகே. ஃபாரின்னா டு டிரைவ். டுஷன்னா டு டேக் ஷவர். ஓகேங்களா? சோ இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டாதான் அது என்னன்னு நீங்க சோ ஏர் ஃபாட் இன் தி யூனி. எந்த பிக்சர்? எஃப். எஃப். கான் டுஷ்ட். ஏ. 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 Er lernt in der Bibliothek. கே. கே 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 கே. Learnt in der Bibliothek. Bibliothekனா என்ன தெரியுமா? லைப்ரரி. லைப்ரரி.
besucht seine Oma. ஓமான்னா என்னது? அவங்க லேடி நேம். ஆஹா, கிராண்ட்மா. கிராண்ட்மா. ஓகே மேம். ஓமானா கிராண்ட்மா. இப்போ உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா, இது எதுன்னு. அதான் கடைசியில போகும்போது ஆன்சர்ஸ் மாறினா மாத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. கான் ஃப்ரூஸ்டுக் துன்லீஸ்ட் நாக்ரிஸ்டட், இது ஒண்ணுதான் இருக்கு இல்லைங்களா கடைசியா. ஃப்ரூஸ்டுக் அப்படின்னா என்ன மீனிங்? சே ஃப்ரூஸ்டுக்னா பிரேக்ஃபாஸ்ட். லீஸ்ட்னா லேசன், படிக்கிறது. சோ இந்த வேர்ப் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லேர்னன். ஆமா, பெசுகன் படிக்கிறது மேம். லிஸ்ட்னாலும் படிக்கிறது மேம். லேசன் ரீட். லேர்னன்னா கத்துக்கிறது. லேசன்னா ரீட் பண்றது. ஓகே. லேர்னிங், ரீடிங். லிஸ்ட் லிஸ்ட் தான் லேசன் கொடுத்த. லேசன் தான் லிஸ்ட்டுக்கு கான்ஜுகேட் பண்ணிருக்காங்க. ஓகே. இது கான்ஜுகேஷன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்ல மேம், தெரியல. ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாம நம்மளால எதுவுமே சென்டென்ஸே நீங்க பண்ண முடியாது. ஓகே. ஓகேங்களா? ஸோ இது சரி இருங்க, நான் கான்ஜுகேஷன் என்னன்னு சொல்லிடுறேன். அது இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. கான்ஜுகேஷன் என்ன சொன்னேன்னா, இதுதான் கான்ஜுகேஷன். தெரியுதா உங்களுக்கு? இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். எது? ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து இஷ். இஷ்னா ஐ. செகண்ட் பர்சன் தூனா யூ. தேர்ட் பர்சன் ஹி, இட், ஷி. ஓகேங்களா? அதே மாதிரி இது ப்ளூரல் ஃபார்ம். ப்ளூரல்ல ஃபர்ஸ்ட் பர்சன் என்னது? வியர். செகண்ட் பர்சன் வந்து இயர். தேர்ட் பர்சன் வந்து ஜி. ஃபார்மல் வந்து இந்த ஃபார்மல் ஜி வந்து நீங்க, யூ. நீங்க என்ன புரியல மேம்? என்னப்பா? நீங்க என்ன புரியல மேம்? ஃபார்மல்ல இப்போ இன்ஃபார்மல்ல நீ அப்படின்னு பேசுவோம் இல்லீங்களா? இன்ஃபார்மல்ல சின்ன பசங்க கிட்ட பேசும்போது நீ வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லீங்களா? ஆனா ஃபார்மல்ல பேசும்போது நீங்க, பெரியவங்க கிட்ட நீங்கன்னு பேசுவோம் இல்லீங்களா? ஓகே. அந்த யூ தான். இப்போ இங்கிலீஷ்ல வந்து ஃபார்மல் இன்ஃபார்மல் இல்ல, எது கேட்டாலும் யூ யூ. தூனாலும் யூ தான், ஜீனாலும் யூ தான். ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா நீ, யூனா நீ கேஷுவலா பேசு. இன்ஃபார்மல்ல. ஃபார்மலா பேசும்போது நீங்க அப்படின்னு பேசுறீங்களா ரெஸ்பெக்டோட? அதுதான் இது, அந்த ஜி. இன்ஃபார்மல்னா அதுக்கு என்ன வரும்? து. ஓகே. சரிங்களா? ஓகே. இது பாருங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் நானு அப்படின்னு சொல்றதுக்கு இஷ் இல்லீங்களா? சிங்குலர்ல. ஓகே. நாங்க, நம்ம அப்படின்னு சொல்றது என்னது? வியர். ஓகே. இது செகண்ட் பர்சன் வந்து து, நீ, சிங்குலர்ல. இங்க ப்ளூரல்ல செகண்ட் பர்சன் வந்து இயர், ஐஎச்ஆர். அப்பனா நீங்க ரெண்டு பேர், மகேந்திரன், கிளெமெண்ட் ரெண்டு பேரையும் நான் சொல்லணும்னா இயர். காம்டியர் அப்படின்னா நீங்க வரீங்களான்னு உங்க ரெண்டு பேரையும் கேக்குற மாதிரி. ஓகே. சரிங்களா? ஜி இப்ப வந்து ஒரு தேர்ட் பர்சன் வேற யாரோ பத்தி பேசுறோம், நிறைய பேர் இருக்கிறாங்க ப்ளூரல்ல. அப்பனா ஜி. நம்ம இங்கிலீஷ்ல தே சொல்லுவோம் இல்லீங்களா? அதுதான் அது. சோ இந்த டேபிள் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஷ் வந்தா பக்கத்துல இருக்கிற வேர்ப் வந்து ஈல எண்ட் ஆகணும். இந்த எண்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இஷ்னா பக்கத்துல வர வேர்ப் ஈல எண்ட் ஆகணும். தூனா
எஸ்டியில் எண்ட் ஆகணும். ஏர் எஸ்ஜி மூணுத்தில் எது வந்தாலுமே டீயில் எண்ட் ஆகணும். நீங்கள் எப்படி பை ஹார்ட் தான் பண்ணிக்கணும். இஷ்னா இ, தூனா எஸ்டி, ஏர்எஸ்ஜி வந்துச்சுன்னா டி, வியர் வந்துச்சுன்னா இஎன், இயர் வந்துச்சுன்னா டி, இந்த ஜி ரெண்டு எது வந்தாலுமே இஎன் இஎன். இந்த எண்டிங் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே சரிங்களா? ரெண்டு பேருக்கும் புரியுதா? புரியுது. என்னப்பா? புரிஞ்சுது மேம். ஓகே. அப்பனா காமன் இது வந்து ரூட், இதுதான் ரூட் வேர்ப். காமன்றது ரூட். சரிங்களா? இதுக்கு தான் நம்ம இஎன் எஸ்டி டி இஎன் அந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். ஸோ இஷ் வந்தால் ஈல எண்ட் ஆகணும். அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இஷ் காம, இஷ் ஓன, இஷ் லர்னே, இஷ் ட்ரிங்கே, இஷ் எஸ்ஸே எல்லாம் ஈல முடியணும். இஷ் வந்தா பக்கத்துல வேர்பு ஈல முடியணும். ஓகே ஓகே. டூ வந்துச்சுன்னா எஸ்டில முடியணும். காம்ஸ்ட், ஓன்ஸ்ட், ட்ரிங்ஸ்ட் அந்த மாதிரி. ஏர்எஸ்ஜி வந்துச்சுன்னா காம்ட், டீல முடியணும். காம்ட், ஓன்ட். வியர் வந்துச்சுன்னா இஎன்ல முடியணும். காமன். இயர் வந்தாலும் டீல முடியணும். காம்ட். இந்த ஜி எது வந்தாலும் இஎன்ல முடியணும். காமன், காமன், ஓனன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். அதனால தான் இப்போ கானை பத்தி பேசுறோம் இல்லைங்களா? கான்னா என்னது? தேர்ட் பர்சன் பத்தி பேசுறோம். அப்பனா எர்ன்னு போட்டு பேசும்போது எதுல முடியணும்? டீல முடியணும் இல்லைங்களா? அதனால தான் எல்லாமே டீல முடியுது. ஏர் கேட்டு, ட்ரிஃப்ட், ஃபார்ட், டுஷ்ட், லேர்ன்ட், பெசுக்ட், ஃப்ரூஸ்டுக்ட், லீஸ்ட் எல்லாம் டீல முடியுதா? இதுதான் ரீசன். தேர்ட் பர்சன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம் இல்லைங்களா? அதுக்கு டீல முடியணும். ஓகேவா இது? ஓகே மேம். ஓகே. வாஸ் மார்க்ட் கான், ஒன் மார்க்ட் கான் வாஸ். ஸோ கான் எப்போ என்ன பண்றாருன்றத வந்து நீங்க மார்க் பண்ணும். இந்த போட்டோஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த தனித்தனியா பாக்ஸ் இருக்கு, அது நம்பர் போடணும். 1 2 3 4. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, செகண்ட் என்ன பண்றாரு, ஆடியோ கேட்டுட்டு ஆடியோ ப்ளே பண்ற இப்போ. ஓகே. 1 சைக்கிள்ல போறாங்க. எதுப்பா? சைக்கிள்ல போறாங்க மேம். அந்த எஃப் நல்லா கேட்டிங்களா? இல்ல மேம். ஷவர் ஷவர். அப்பனா இங்க 1 போடணும். 1 அந்த பாக்ஸ்ல 1 போட்டுக்கோங்க. ஓகே. அடுத்தது 2 ஓகே. இது கேம். தேவா. மறுபடியும் ப்ளே பண்ணுங்க. 2 பேக்ரவுண்ட் சவுண்ட் கூட கேக்குதா? சைக்கிள்ல போறாரா? இல்ல, சே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாரு. சே 3 4
இது என்னதுப்பா? இது எஃப் சைக்கிள் எஃப் மேம் எஃப். ஓகே. 4, கே மேம். Oh nein. Entschuldigung. Ach, macht nichts. Kann ja passieren. Ups. Ups. 5, இது எது? டே மேம். 6, Der Kuchen ist echt lecker, Oma. Danke. Jetzt erzähl mal, wie geht es dir, Kahn? என்ன பிக்சர்ப்பா? ஏ மேம். ஆ ஆ. ம். 7, Oh, hallo. Machst du auch eine Kaffeepause? Na, das ist ja ein Zufall. Wie geht's dir? Übrigens, ich bin Kahn. Setz dich doch. Okay. Ich heiße Marie. Bist du oft hier? Nein. Und du? டே. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா வாஸ் மார்க்ட் கான், இது வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் இல்லைங்களா ஃபோட்டோஸு, அது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணணும். கான் என்றவர் என்ன பண்ணுறாரு, ஸ்டார்டிங் மார்கன் டுஷ்ட் கான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மார்கன் டுஷ்ட் கான் தன் ஃப்ரூஸ்டுக் ஏர் உன் லீஸ்ட் நாக்ரிஸ்டன். ஸோ மார்னிங் வந்து அவர் ஷவர் எடுத்துட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மெசேஜ் படிக்கிறாரு. ஸோ அதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணணும். இது வரைக்குமே மார்கன் டுஷ்ட் கான் ஷவருக்கு அப்புறமா என்ன பண்றாரு, தன் ஃப்ரூஸ்டுக் டேர் உன் லீஸ்ட் நாக்ரிஸ்டன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மெசேஜ் படிக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்றாரு, ஏர் ஃபேட் இன் தி யூனி உண்ட் லேர்ன்ட் இன் டர் பிப்ளியோதெக். அவர் யூனிவர்சிட்டிக்கு போறாரு, லைப்ரரியில் உட்காந்து படிக்கிறாரு. மிட்டா கேட்டர் இண்டி மென்சா, மத்தியம் எங்கே போறாரு, கேன்டீனுக்கு போறாரு. நாக்மிட்டாக், நாக்மிட்டாக்னா ஆக்சுவலி நம்ம டீ டைம் தான் அவங்க நாக்மிட்டாக் சொல்லுவாங்க. 2 to 4 வரைக்குமே நாக்மிட்டாக் தான் சொல்லுவாங்க மத்தியானத்துக்கு அப்புறம். நாக்மிட்டாக் பெசூக்டர் ஜைன ஓமா, அவங்க கிராண்ட்மாவை மீட் பண்றாங்க. ஈவினிங் ஆபன் ட்ரிப்டர் மேரி, ஈவினிங் வந்து மாரியை பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த அப்படியே நோட் பண்ணிக்கோங்க.
எஸ் மேம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணியாச்சா? கிளெமெண்ட் எஸ் மேம் நோட் பண்ணிட்டேன் மேம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆடியோ கேட்டுட்டு ஓகேவா? ஸோ வாஸ் மார்க்ட் கான் சொன்டாக். ஸோ இது வந்து நார்மல் டேல என்ன பண்றாருன்னு பார்த்தாச்சு. சண்டே என்ன பண்றாரு? ஹோரன் சி த ஸ்கெச் ஃப்ராக் உன் மார்க்கியரன் சி. கான்வர்சேஷன் கேட்டு இங்க சில ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஆக்டிவிட்டீஸ் 1 2 3 4 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, செகண்ட் என்ன சொல்றாருன்னு 1 2 3 4 மார்க் பண்ணிக்கங்க. Hallo? Hey Kahn, hier ist Tobi. Sag mal, was machst du am Sonntag? Treffen wir uns? Hast du Zeit? Also, warte mal. Am Sonntag, da will ich erst mal lange schlafen. Okay, dann vielleicht so um 12? Nee, am Sonntagmittag esse ich immer mit meiner Familie. Und dann spiele ich mit ein paar Freunden im Park Fußball. Und am Nachmittag? Um 3 treffe ich Felix und Sarah im Café Centro. Gut, dann vielleicht um 4? Also, da gehe ich mit Marie spazieren. Und danach gehen wir noch ins Kino. Hoffentlich. Aha, ja, schade. Dann vielleicht nächstes Wochenende. Ja, tut mir leid. Wir telefonieren, ja? Okay, also bis dann. மார்க் பண்ணிட்டீங்களா? இல்லை மேம் ஒன்றுமே புரியலங்க மேம். ஒண்ணுமே புரியலையா? ஸோ நம்ம இப்போ பார்ட்டா கேட்கலாமா? பாஸ் பண்ணி. ஓகே மேம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு பார்க்கலாம். ஜைட்டும் லேசன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறது. மிட்டர் ஃபேமிலி ஜூமிட்டாக் எஸ்என்னா ஃபேமிலியோட லஞ்ச் சாப்பிடுறது. லாங்கர் ஸ்லாஃபன் டு ஸ்லீப் லாங். ஃபுட்பால் ஸ்பீலன் ஃபுட்பால் பிளேயிங். ஃப்ராய்ண்டே ட்ரஃபன் மீட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். லேர்னன் டு லேர்ன். ஓமா பெசுக்கன் கிராண்ட்மாவை மீட் பண்றது. பிஸா எஸ்என் பிஸா சாப்பிடுறது. மேரி ட்ரஃபன் மேரியை மீட் பண்றது. இந்தியன் சூப்பர் மார்க்கெட் கேயன் கோயிங் டு த சூப்பர் மார்க்கெட். இன்ஸ்கீனோ கேயன் கோயிங் டு த சினிமா. கம்ப்யூட்டர் ஆர்பைட்டன் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றது. ஸோ இதுல எல்லாத்தையும் சொல்லிட மாட்டாங்க, சிலது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அது என்னதுன்னு 1 2 3 4 நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்றது. ஓகேங்களா? ஓகே மேம். Hallo? Hey Kahn, hier ist Tobi. Sag mal, was machst du am Sonntag? Treffen wir uns? Hast du Zeit? Also, warte mal. Am Sonntag, da will ich erst mal lange schlafen. ஸோ இப்போ என்ன சொல்றாரு? லாங்கஸ்ட் ஷாஃபன் மூணாவது லாங்கர் ஸ்லாஃபன் சொன்னாரு. அது 1 போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. Okay, dann vielleicht so um 12? Nee, am Sonntagmittag esse ich immer mit meiner Familie. ஃபேமிலி டீர் ஃபேமிலி ஜூ மிட்டாக் எஸ் ஆமா. Und dann spiele ich mit ein paar Freunden im Park Fußball. என்னாச்சு? ஃபுட்பால் ஃபர்ஸ்ட் 1 இது மிட்டர் ஃபேமிலி, ரெண்டாவது மூணாவது வந்து ஃபுட்பால். Und am Nachmittag? Um 3 treffe ich Felix und Sarah. ஸோ ட்ரை ட்ரெஃபே இஷ் ஃபீலிக்ஸ் und Zara அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் நேம் சொல்லிட்டு அவங்கள மீட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து ஃப்ராய்ண்டே ட்ரெஃபன் டு மீட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது போட்டுக்கோங்க நாலாவது. Im Café Centro. Gut, dann vielleicht um 4? Also, da gehe ich mit Marie spazieren. ஸோ மாரியோட ஸ்பசியரன் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பசியரன் அப்படின்னா வாக்
வாக்கிங் போகிறது. ஆனால் இங்கே ஸ்பசியரன் கிடையாது, ஆனால் மாறி ட்ரெஃபன் இருக்குது, மாறி நீச்சு. ஸோ அதை வேணால் நோட் பண்ணிக்கலாம். Und danach gehen wir noch ins Kino. அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்க? கீனோக்கு கீனோக்கு போகிறாங்க. ஆமாம், அவ்வளோதான். Hoffentlich. Aha. Ja, schade. Dann vielleicht nächstes Wochenende. Ja, tut mir leid. Wir telefonieren, ja? Okay. Also bis dann. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு lange schlafen, mit der Family so Mittagessen, Fußball spielen, Freunde treffen. அப்புறமா வேற என்ன இருக்கு? ஓமா பேசுக்கனா, மாறி treffen, ins Kino gehen. ஆமா. ஸோ இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கல்ல, நான் நோட் பண்ண சொன்னேனே ஃபர்ஸ்ட். இப்போ எழுதுனீங்களா? இந்த மாதிரி எழுதிருக்கீங்க இல்லைங்களா? இதே மாதிரி நீங்க அந்த பேசேஜும் நீங்க எழுதணும். எழுதுவீங்களா? டைப் பண்றேன். இப்ப ட்ரை பண்றீங்களா? ஹோம்வொர்க் எழுதி அனுப்புறேன். என்னப்பா? ஹோம்வொர்க் மாதிரி எழுதி அனுப்புறேன். ஓகே. ஸோ இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஓகே. Arbeiten Sie so weit und sprechen Sie abwechselnd. ஸோ இது வந்து என்னன்னா அதுதான் ரெண்டு பேரா சேர்ந்து ஒர்க் பண்ணி அந்த நான் இது சொன்னேன்ல எக்ஸ்பிளைன் பண்ண Sonntag schläft Kahn lang ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா நீங்க கண்டினியூ பண்ணணும் ஹோம்வொர்க். சரிங்களா? ஓகே. Und Ihr Tag, erzählen Sie, die anderen raten, ist das am Wochenende oder nicht? And your day. இது வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா சொல்லலாம், அவங்க டெய்லி ரொட்டீன்ல ஏதோ ஒரு ரொட்டீன் சொல்லுவாங்க, நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வீக்கெண்டா வீக் டேஸான்னு நீங்க சொல்லணும் அப்படின்வாங்க. Morgens trinke ich einen Kaffee und esse Müsli mit Obst, dann gehe ich ins Büro. ஸோ வீக் டேஸில் தான் சில பேர் போவாங்க, சில பேர் வீக்கெண்டும் போவாங்க. ஸோ அவங்க இது எக்ஸ்பிளைன் பண்ணது வீக்கெண்டா வீக் டேஸா அப்படின்னு சொல்லணும். இது ஒரு இது நம்ம அப்படியே விட்டுடலாம். Montag, Dienstag, Mittwoch, mein Tag. Machen Sie 5 Fotos zu einem Tag und schreiben Sie zu jedem Foto einen Satz. Präsentieren Sie im Group. அதாவது உங்க டே, நீங்க எப்படி டே ஆரம்பிக்கிறீங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டெய்லி ரொட்டீன் எழுதணும். அது வந்து நீங்க வீக்கெண்டு எழுதுறீங்களோ இல்ல வீக் டேஸ் எழுதுறீங்களோ எது வேணாலும் எழுதலாம், உங்களோட சாய்ஸ். ஸோ நார்மலா இன்னைக்கு என்ன பண்ணீங்க மார்னிங்? இப்ப இருக்கிற இதுவே நீங்க சொல்லலாம் இந்த வேர்ட்ஸ். மார்கன், டூஷே இஷ் மார்கனும், ஜீபனுவர். ஸோ 7 o'clock நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்களோ அந்த டைம்லேருந்து நீங்கள் தூங்க போகிற வரைக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்களோ அதை எழுதணும் ஜெர்மனில். அது ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுறீங்களா? அந்த ஹோம்ஒர்க் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, டெய்லி ஆக்டிவிட்டி எழுதணுன்றது. அது வந்து நீங்கள் டெய்லி எழுதணும். 7 days பண்ணணும். ஆமா, நீங்க இல்ல 7 days கிடையாது, ஃபுல்லா எழுதிட்டே இருங்க. இந்த இது முடிக்கிற வரைக்கும் நீங்க எழுதிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரே மாதிரி எழுதக்கூடாது. ஸோ ஒரு 1 week நீங்க ஒரே மாதிரி எழுதுனீங்களா, ஸோ அதுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட், அடுத்தது என்னது? இப்போ சின்ன பசங்க பேசுற மாதிரியே கடைசி வரைக்கும் பேசிட்டு இருக்க மாட்டோம் இல்லைங்களா? சின்ன பசங்களை ஒரு வார்த்தை பேசணும்னா ஸோ பெரியவங்க ஆனதுக்கப்புறமா அந்த வார்த்தைக்கு ஆல்டர்னேட்டா இப்போ என்ன யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி நம்ம பேச ஆரம்பிப்போம். ரைட்டா? ஸோ சேஞ்சஸ் இருக்கும். உங்களோட ஸ்டாண்டர்ட் அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ என்ன மாற்ற முடியும், இதுல இன்னும் என்ன பண்ண முடியும் யோசிச்சு உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டி டாகஸ் ஆப்லாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரு டாகஸ் ஆப்லாஃப்.
அப்படின்னா நீங்க டெய்லி என்ன பண்றீங்க, மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும், மார்னிங் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, அதுல இருந்து தூங்க போற வரைக்கும் என்ன பண்றீங்கன்றதை எழுதணும் ஜெர்மன்ல. சரிங்களா? ஓகே. ஆக்சுவலி அடுத்தது வந்து டைமிங் சொல்லி தரணும். இது வந்து 3 பேர் நாளைக்கு இல்ல மண்டே. சரிங்களா? மண்டே நீங்க நம்பர்ஸ் படிச்சுட்டு வந்துடுங்க எல்லாருமே. நம்பர்ஸ் Okay. படிச்சாதான் என்னால டைமிங் சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியுமா நம்பர்ஸ் படிச்சிட்டீங்களா ஆல்ரெடி? 10 வரைக்கும் 12 வரைக்கும் தெரியும் மேம். எது வரைக்கும்? 12 வரைக்கும் தெரியும். அவ்வளவுதானா? இன்னும் அதிகமா தெரியணுமே. படிச்சிட்டு இருக்கேன் மேம். ஆ, அது ஈஸி தானே, படிச்சிடுங்க. சரி, இப்போ 2 டேஸ் இருக்குல்ல, இல்ல நாளைக்கோ நாளன்னைக்கோ அதுக்குள்ள வந்து நீங்க 100 வரைக்கும் படிச்சுட்டு வந்துடணும். ஓகே மேம். சரிங்களா? உங்களுக்கு 3 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து படிச்சுட்டு வரணும், இன்னொன்று வந்து இந்த ஆடியோ அரேஞ்ச் பண்ணணும் அவங்க சொன்னதை சென்டென்ஸ் வைஸ், இன்னொன்று வந்து உங்களோட டேகஸ் அப்லோஃப் எழுதணும். சரிங்களா? ஓகே மேம். ஓகே.